வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஏன் உன் கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லையாடா? இல்லை சார், ஏதோ பிரச்சனையாக இருக்குது, நல்லா தெரியுது. ரோட்டில் போனால் யாரை பார்த்தாலும் உன்ன மாதிரியே தெரியுது. என் கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குமா? சொல்லி ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்டு பேசுறேன். டேய், என்ன என் ஃப்ரெண்டு சஞ்சய் கட்டி பிடிச்சி முத்து கொடுத்தியாமா நேற்று? நான் தான் சொன்னல, யாரை பார்த்தாலும் உன்ன மாதிரியே தெரியுதுன்ட்டு ஒரு கன்ஃபியூஸில் மொட்டை மாடியில் மொத்தம் கொடுத்துட்டேன். சாரி சொல்லிடுற மன்னிச்சு. பரவாயில்ல நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரியா? நீ கவலைப்படாத. ஹலோ, இல்லடி, அவர் நானும் நினச்சிட்டு உனக்கு கொடுத்துட்டாரா? தப்பாக நினச்சிட்டாரு. சாரிடி. சரி சரி சரி, நான் சொல்லிட்டேன். சரி போதுமா? சார், நான் உனக்கு கேட்கட்டுமா? இப்போ என் முன்னாடி நிற்கிறது நீ தானே? சௌந்தர்யா என் பொண்டாட்டி தானே? நான் ஒரு முத்தம் கொடுத்துக்குவா? ரெஸ்ட் எடு. சார், கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு கீழே வந்துட்டு கார் ஹாரன் 3 தடவை அடிக்கிறேன். கீழே வந்துரு, 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வை. மாமா, கார் வாங்கிட்டியா? கார் ஹாரன் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். வேணாம்ப்பா, நீ சும்மா ஊதிட்டே இருப்ப, எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்டா. நைட்டு நீங்க தூங்குற பக்கமே விடலாம். ஏன் சார் இந்த வேலையில நீ பார்க்குற? அப்புறம் இந்த வேலையெல்லாம் நான் பார்க்காம வேறையா இருப்பாப்பா. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நான் அடுத்த மாதத்துலேருந்து ஒரு வேலைக்காரி ஒன்று வேலைக்கு சேர்த்திக்கோ. நீ எதுவும் கஷ்டப்படாத, சிரமப்படாத, சரியா? சரி. மளிகை ஜாமான் வாங்குறதெல்லாம் எப்படி? எப்படி? ரொம்ப தூரம் தான் கடை, நடந்து போய் தான் வாங்கணும். இங்கே இருந்தால் நீ நடந்து போகிற? ஆமாம். இங்கே பாரு, அடுத்த தடவை நீ மளிகை ஜாமான் வாங்க போகிறப்போ நான் உனக்கு ரேபிடோ புக் பண்ணி தரேன். ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வா, சரியா? வெயிலெலாம் நடக்காத. சரி. ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க? நான் உனக்கு வா, நான் கடைக்கு கூப்பிட்டு போகிறேன். நிறைய டாப்ஸ் எடுத்துக்கோ, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடு, சரியா? சரி. இதையெல்லாம் போட்டிருக்காத, சரி? ஒரு செலவுக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் கூட. என்ன சவ், ஒரே யோசனையாக இருக்குற? ஆமாண்டா. என்னது? பாப்பாவை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறதா? என்னடி சொல்ற? இல்லை தம்பியை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறதா? நீ என்ன சொல்ற? இல்லை ஒன்றை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறதா? இல்லை இந்த வீட்டை நான் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறதா? இல்லை என் ஹெல்த்தை நான் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறதான்னு எனக்கு அப்படியே ஒரே யோசனையாக இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. உன் வாயை கண்ட்ரோலில் வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள மாதிரி. சவ், டயர்டாக இருக்கு, ஒரு காஃபி ஒரு கப்பு கிடைக்குமா? நான் இங்கே எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், உனக்கு வேணும் நீயே போட்டு குடிக்க வேண்டியது தானே? 1008 வேலை இருக்கு, சும்மா அது வேணும் இது வேணும். உனக்கு அழகு கூடிட்டுலேருந்து ரொம்ப திமிர் அதிகமாகிடுச்சு. இந்த அழகான பொண்ணுங்களே இப்படி தான், அழகு வந்துட்டாவே போதும், உடனே திமிரு கூடவே சேர்ந்து வந்துடுது. இது எத்தனை தடவை சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் சாதாரணமாப்பா. மாமா, ஓ ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொன்னில்ல, கூட்டிட்டு போவா போலாம். சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அது கரெக்டாக பதில் சொல்லிடு, கூப்பிட்டு போகிறேன். சரி கேளு. நான் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன். சரி. 300 ரூபாய்க்கு விற்றுட்டேன். சரி. எனக்கு எவ்வளோ லாபம்? புரியல, இன்னொரு வாட்டி சொல்லு. 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன், 300 ரூபாய்க்கு விற்றுட்டேன், எனக்கு எவ்வளோ லாபம்? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு விற்றா எப்படி லாபம் வரும்? 100 ரூபா எனக்கு நஷ்டம் தானே வரும். மேக்ஸ் ஃபைலா? அது எப்படி கரெக்டாக வரும்? மறுபடியும் சொல்கிறேன், 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன். சரி. சரியா? 300 ரூபாய்க்கு விற்றுட்டேன். சரி. எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட், லாபம்? ப்ராஃபிட் எல்லாம் வராது, 100 ரூபா நஷ்டம் தான் வரும் உனக்கு. எப்படி வரும்?
நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்குறேன், அதை 300 ரூபாய்க்கு விற்றுனா 200 லாபம் இல்லை. நீ 400 ரூபாய்க்கு தானே சொன்ன. நான் 100 ரூபாய்க்கு என்ன, நான் என்ன கை காட்டினேன் 400 ரூபாய்ன்னு? 400 ரூபாய்க்கு என்ன புரியா? ஷாப்பிங் போ போ. ஏன் 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 இவ்வளோ பதட்டமா இருக்க? மாமா காரை கொண்டு போய் இன்னொரு கார் மேலே இடிச்சிட்டேன்டா. உனக்கு எதுவும் ஆச்சா? இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வண்டிக்கு எதுவும் ஆச்சா? இல்லை வண்டிக்கு ஒன்றும் இல்லைடா. சரி சரி கூலா இரு. அந்த கார் மேலே தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு. அப்படியா? அந்த வண்டி ஞாபகம் இருக்கா எந்த மாதிரி வண்டின்னு? இல்லை பதட்டத்தில் அந்த வண்டி பேரெல்லாம் நான் பார்க்கலடா. இல்லை இந்த மாருதி இந்த மாதிரி? இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பேர் தெரியல, வண்டி பேர் தெரியல எனக்கு. BMW-வா? இல்லை அந்த வண்டி இல்லை, அந்த வண்டி இல்லை. ஆடி? ஆடி ஆடி இல்லை, ஆடி இல்லை. இந்த யுனோவா XUV அந்த மாதிரி? அந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது எதுவும் வேற மாதிரி இருந்துச்சு. அது ஏதோ லோகோ அந்த மாதிரி ஏதோ பார்த்தியா கார்ல? அப்படி ஒன்று இருந்துச்சு, அப்படி ஒன்று இருந்துச்சு. அந்த வண்டிக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு. என்ன என்ன யோசிச்சு சொல்லு. அந்த வண்டிக்கு முன்னாடி அப்படியே இந்த கையை ரெண்டு இப்படியே காட்டுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்படி பாவி அது ரோல்ஸ் ராய்ஸ்.